சூரா அலக்லேருந்து நம்ம நிறைய படிப்பினைகள் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் செக்குலர் எஜுகேஷனில் அதனால வரக்கூடிய அபாயங்கள் என்ன, அதனால வரக்கூடிய தீமைகள் என்ன, எப்படி அதை விட்டு நம்ம தவிர்த்து இருக்கணுன்றதை பார்க்க போகிறோங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு தெரியும், அதை பற்றி நம்ம இங்கே பேச வரல. தீமைகள் தான் மக்கள் அதை அலட்சியப்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ கல்வி என்பது ஒரு தாழ்மையை தரணுங்க, ஒரு பணிவை தரணும். அகங்காரத்தை தந்தால் அந்த கல்வி பயனுள்ள கல்வி இல்லை. அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை பாருங்க, இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்று ஆரம்பிக்கிறான். இக்ரா என்று ஆரம்பிக்கிறான். இது நபிஸ்லாஸ்லமுக்கு மட்டும் இல்லை, மொத்த மனித குலத்துக்கும் ஒரு அறிவு புரட்சி என்று சொல்லலாம். அந்த காலத்திலையும் அறிஞர்கள் இருந்தார்கள், படித்தவங்க இருந்தாங்க, அறிவுடையவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க அறிவை என்ன செஞ்சாங்க, ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கருவியாக தான் பயன்படுத்தினாங்களே தவிர ஹக்கை அறிவதற்கு, சத்தியத்தை அறிவதற்கு அவங்க பயன்படுத்தலை. இன்னைக்கு நாமும் அதே நிலையில தான் இருக்கிறோம். தகவல் கடலாக இருக்கு, ஆனால் ஞானம் என்பது திட்டத்திட்ட மக்கள் மறந்து விட்டாங்க. ஸோ உன்னுடைய இறைவனின் பெயரால் படிங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் படி என்று சொன்னான், ஆனால் எதை வேண்டுமானாலும் படி என்று சொல்லலை. அதற்கு ஒரு வரம்பு வச்சான். உன்னுடைய இறைவனின் பெயரால் படி என்று கூறினான். மேலும் பயனுள்ள கல்வியை தான் நாம் படிக்க வேண்டும். அது உண்மையான அறிவு கல்வி என்பது அல்லாஹ்வின் நினைவுடன் தொடங்க வேண்டும். இன்றைய நிலையை பாருங்க, கல்வி முறைகளை பாருங்க, மற்றவங்களை டாமினேட் பண்ண படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக படி என்று சொல்கிறது. இன்றைய மாணவர்களாகட்டும், பண்டிதர்கள், PhD முடித்தவங்களாகட்டும், நிறைய பேர் பெருமை கொண்டு அலையக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. பணிவு என்பது ஒரு மிக சிலரிடம் தான் பார்க்க முடியுது, அதுவும் அவங்க மார்க்க கல்வி படித்தவங்களா இருப்பாங்க. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வை பயப்படாத ஒரு கல்வி என்பது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு விஷயம் என்று. ஸோ அகங்காரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கல்வி என்பது விஷம் தாங்க. தாழ்மையை பணிவை வளர்க்கக்கூடிய கல்வி தான், அதுதான் ஒளி. அவன்தான் மனிதனை ஒரு இரத்த கட்டியிலிருந்து படித்தான் இல்லையா, அல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக் என்று அல்லாஹ் சொல்றான் 2வது ஆயத்துல. ஸோ அல்லாஹ் உடனே நினைவூட்டக்கூடியவனாக இருக்கிறான். நீ எவ்வளவு கற்றிருந்தாலும் உன்னுடைய தொடக்கம் என்பது ஒரு துளியிலிருந்து தான் உன்னை நான் படைச்சேன் என்று சொல்றான். நவீன கல்வி மனிதனுடைய முயற்சியை தான் என்ன செய்யுது, ஃபுல் அண்ட் ஃபுல் அதன் மீது மட்டுமே தவக்குள் வைக்கக்கூடியவனாக மாற்றிவிட்டது. நாம தான் இதை கண்டுபிடிச்சோம், நாங்க தான் இதை படைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குர்ஆன் நினைவூட்டுது, நீயே ஒரு இரத்த கட்டியிலிருந்து தான் படைக்கப்பட்ட, உன்னுடைய பிகினிங்கே அதுதான் என்று சொல்றது. அடுத்து அவன்தான் பேனாவால் உங்களுக்கு கற்பித்தான், அல்லதி அல்லமல் பில் கலம் என்று அல்லாஹ் சொல்றான் 4வது ஆயத்துல. பேனா என்பது நாகரிகம், பதிவேடு, ஆராய்ச்சி, கல்வி அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அல்லாஹ் சொல்றான், உன் எழுதும் திறமையும் சிந்திக்கக்கூடிய திறனும் என்னுடைய பரிசு என்று சொல்லலாம். ஆனால் இன்றைய கல்வி முறைகள் பாருங்க, செக்குலர் எஜுகேஷன்ஸ், மாடர்ன் செக்குலர் எஜுகேஷன், நீ உன்னோட திறமையால் தான் வளர்ந்த என்று சொல்லி கொடுக்குது. குர்ஆன் சொல்லுது, உனக்கு கற்பித்தவன் அல்லாஹ், உன்னுடைய இறைவன் என்று சொல்லுது. ஸோ கல்வியை ஆன்மீக இணைப்பு இல்லாமல் கற்றுக்கொள்ளும் போது அது அகங்காரத்திற்குரிய கதவாக மாறிவிடுகிறது. அடுத்து 4வது முக்கிய விஷயம் பாருங்க, மனிதன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு அகங்காரம் மிக்க ஒரு அறிஞரை பற்றி நம்ம பார்க்க போறோம். கல்லா இன்னல் இன்சான லயத்துகா என்று அல்லாஹ் சொல்றான், ராஹுஸ்தகனா என்றான். 6வது ஆயத்திலிருந்து 7வது ஆயத்தை படிச்சு பாருங்க. மனிதன் தன்னை தேவையற்றவன் என்று நினைக்கிறான், வரம்பு மீறுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இது நவீன மனிதனுடைய மனநிலையை சொல்கிறது. எனக்கு மதம்லாம் வேண்டாங்க, அறிவே கல்வியே போதும் என்று எவ்வளவு பேர் இன்னைக்கு மதத்தை விட்டு விட்டு போகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க என்று பார்க்கலாம். மாடர்ன் ஏத்திசம் பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பார்க்கலாம். ஸோ அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் இல்லை என்று கூறுகிறாங்க. சில மாணவர்கள் என்ன செய்யறாங்க, பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு தங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடுகிறாங்க, தங்களுடைய மதத்தை இழந்து விடுகிறாங்க. முஸ்லிம்களும் தத்துவ ஞானிகளும் இப்படிப்பட்ட விஷயத்தை கண்டிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த ஆயத்து இருக்கு இல்லைங்களா, கல்லா இன்னல் இன்சான லயத்துகா ராஹுஸ்தகனா என்பது, இது மாடர்ன் செக்குலர் எஜுகேஷனுடைய பிலாசபியை பற்றி சொல்கிறது. இது என்ன சொல்லுது, இந்த சிஸ்டம் மாடர்ன் செக்குலர் எஜுகேஷன் நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் மதம் இல்லாம, மார்க்கம் இல்லாம என்று சொல்கிறது. இன்னைக்கு நவீன யுகத்துல பார்க்கலாம் இல்லை, சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, படைப்பாளனை மறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிரியேஷனுடைய, அதாவது படைப்பினத்துடைய எல்லாவற்றையும் என்னால விவரிக்க முடியும் என்று சொல்கிறாங்க. பல்கலைக்கழகத்துக்கு போய் எத்தனை பேர் ஏத்திஸ்டிக் ஐடியாலஜியாக வெளியே வராங்க, தங்களுடைய மார்க்கத்தை இழந்து. மாடர்ன் தாட் தான் சுப்பீரியர் ஆனது என்று நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா
எந்த முஸ்லீம்கள்லாம் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸை வந்து அதிகமாக கோட் பண்ணுறாங்களோ குரானை விட, அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாடர்ன் தாட் தான் மேலோங்கியது என்று. ஸோ இங்கே வந்து நோய் என்பது வந்து கல்வி அல்லங்க, அல்லாஹ்வுடைய நினைவில்லாமல் படிக்கக்கூடிய கல்வி, அதுதான் நோய். அடுத்து 5வது முக்கிய விஷயம், இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ என்று சொல்றான். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் பக்கம் தான் நீங்கள் மீள வேண்டியது இருக்கு, திரும்பி வர வேண்டியது இருக்கு என்று சொல்றான். ஸோ உண்மையான கல்வி என்பது ஒருத்தரை இபாதத்தை நோக்கி என்ன செய்யணும், வழிநடத்த வேண்டும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து எதுவும் தெரியாது என்ற பணிவு வந்து அவங்களுக்கு வர வேண்டும். ஸோ உண்மையான கல்வி என்பது தௌஹீதின் பாலும் இபாதத்தின் பாலும் ஒருத்தவனை வழி நடத்தணுமே தவிர, மாறாக வரம்பு மீறி நடக்கக்கூடியவனாக அவனை ஆக்கிவிடக்கூடாது. ஸோ நம்மளுடைய கல்வி வந்து நாம் எந்த அளவுக்கு அறியாமை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அதுதான் பணிவோட கல்வி. சில விஞ்ஞானிகள் பார்க்கலாம் இஸ்லாத்தை கன்வெர்ட் ஆகி வராங்க. காரணம் என்ன, தங்களுடைய ஆராய்ச்சியை முன்வைத்து பார்க்குறாங்க, அவை வந்து அல் குர்ஆன்ல முன்னரே சொல்லப்பட்டிருக்கு என்று. ஸோ அந்த இடத்துல இறைவனை அவர்கள் என்ன செய்கிறாங்க, காண்கிறார்கள். இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அல் குர்ஆனை படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகிறாங்க. நபிக்கு வந்து இக்ரா என்று தூது செய்தி வந்தபோது அவங்க தத்துவ ஞானியாக ஆகவில்லை, இறை தூதராக ஆனாங்க. ஸோ அவருடைய கல்வியுடைய நோக்கம் வந்து என்ன, தகவலாக மட்டும் இல்லை, வெறும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அடுத்து 6வது முக்கியமான பாயிண்ட் என்ன என்றால் அபூஜஹலுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அகங்காரமான கல்விக்கான அடையாளம்னா அபூஜஹலை சொல்லலாம். அரை தல்லதி என்ஹ அபதன் இதா சொல்லா, ஒரு என்னுடைய அடியான் தொழும்போது அவனை தடை செய்பவனை பார்த்தாயா என்று அல்லாஹ் சொல்றான், 9வது ஆயத்திலேருந்து 10வது ஆயத்து. ஸோ நிறைய அபூஜஹல்கள் இன்னைக்கு உருவாகிட்டாங்க. அதிகாரம், செல்வம், அறிவு ஆகியவற்றால் அகங்காரமாக தெரிந்தான் அபூஜஹல். அவன் என்ன செஞ்சான், தொழுகையை தடை செய்யக்கூடியவனாக இருந்தான். எனவே அல்லாஹ் என்ன செய்தான், அல்லாவே எனக்கு தேவையில்லை என அவன் எண்ணினான். இன்று நம்ம பார்க்கலாம் இல்லையா, இன்றைய நிலை மதத்தை கேலி செய்யக்கூடிய பேராசிரியர்கள் உருவாயிட்டாங்க. பள்ளிகளில் குரானை தடை செய்து பாவத்தை ஊக்குவிக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் உருவாகிவிட்டன. இந்த வேலைக்கெல்லாம் வேலைன்னு வந்துட்டா மதத்தெல்லாம் இங்கே கொண்டு வராதே என்று சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இது எல்லாமே நவீன அபூஜஹலுடைய வார்த்தை என்று சொல்லலாம். 7வது முக்கியமான விஷயம் என்னன்னா, சஜ்ஜா செய்து அல்லாஹுவை நெருங்குங்க என்று அல்லாஹ் சொல்றான். கல்லா லா துதிஅஹு வஸ்ஜுத் வக்தரிப் என்று சொல்றான். அவனை நீ பின்பற்றாத, மாறாக சஜ்ஜா செய்து என்னை நெருங்கு என்று சொல்றான். சரிங்களா, இந்த அகங்காரம் பிடித்தவர்களை நீ பின்பற்றாதே என்று சொல்றான். ஸோ சஜ்ஜா செய்து நெருங்குவது, இதுதான் அகங்காரத்துக்கு உடைய மருந்தாக இருக்கிறது, அகங்காரம் என்னும் நோயை நீக்குவதற்கு. இந்த சூறாவுடைய இறுதியில அல்லாஹ் வந்து விவாதமாக அல்ல, அப்படி அவனை வந்து இது பண்ணல, மாறாக சஜ்ஜா என்கிறான். அறிவு நம்மை அகங்காரமாக ஆக்கும் இல்லைங்களா, ஆனால் அல் குர்ஆன் உடைய கல்வி என்பது நம்மளை அல்லாஹ்விடம் மண்டியிட செய்கிறது. ஸோ உண்மையான கல்வி பெற்றவன் யார் என்றால் அவனுடைய பணிவில் நமக்கு அது தெரியும். உலகமே புத்திக்கு வணங்கும் போது முஸ்லிம் என்ன செய்யறான், புத்தியை வணங்கல, மாறாக அல்லாஹ்வை வணங்குகிறான். உண்மையான நெருக்கம் என்பது பட்டம் மூலியமா கிடையாதுங்க, சர்டிபிகேட்ஸ் மூலியமா கிடையாது, மாறாக சஜ்ஜாவின் மூலமாகத்தான். ஸோ அறிவின் அகங்காரத்துக்குரிய நோய் இது மருந்து என்னது, அல்லாஹ்வின் பெயரால் நாம், இறைவனின் பெயரால் நாம் கல்வியை கற்க வேண்டும். மனிதன் பெருமை கொண்டு திரிகிறான் இல்லையா, உள்ளத்துடைய மிகப்பெரிய நோய். அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னை ஒரு விந்து துளியில இருந்துதான்ப்பா படைச்சேன் என்று சொல்றான். இது பணிவை தரும். மறுமையை மறந்து நிறைய பேர் வாழறாங்க இல்லைங்களா இந்த எஜுகேஷனை படிச்சு, மாறாக உன்னுடைய இறைவனிடமே திரும்ப வேண்டியது இருக்கிறது என்று அல்லாஹ் நினைவூட்டுகிறான். ஸோ முதல் வஹி என்பது தொழுகையை பற்றி அல்லங்க, எப்படி சிந்திக்கணும்ன்ற சிந்திக்கிற முறையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சஜ்ஜாவுக்கு இட்டு செல்லாத எந்த கல்வியும் அல் குர்ஆனுடைய கல்வி கிடையாது. ஸோ படிக்கணும், பயனுள்ளதை படிக்கணும், இல்முன் நாஃபியை படிக்கணும். அந்த கல்வி அல்லாஹ்வுடைய நினைவுடன் படிக்க வேண்டும், இக்லாஸாக படிக்க வேண்டும். அது எந்த கல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கல்வி என்பது பணிவை தர வேண்டும், அகங்காரத்தை தரக்கூடாது. அந்த கல்வி இறைவனை வழிபடுவதற்கு வழிநடத்த வேண்டுமே தவிர இறைவனை மறுப்பதற்காக வழிநடத்தக்கூடாது. அப்படி வழி நடத்தினால் அது ஒரு கல்வியே கிடையாது. ஸோ ஃபிலாசபி வந்து வஹியை விட, இறை செய்தியை விட சுப்பீரியர் ஆனதுன்னு சொல்லக்கூடிய எந்த கல்வியும் சரி, ஏத்திசமை ப்ரொமோட் பண்ணக்கூடிய எந்த கல்வியும் சரி, மதத்தை மறுக்கக்கூடிய எந்த கல்வியும் சரி, ஈகோவை வளர்க்கக்கூடிய எந்த கல்வியாகவும் சரி, சக்ஸஸ் என்பது வெறும் கிரேடு, ஜாபு, மணி, சர்டிஃபிகேட்ஸ், பொசிஷன், இது மட்டும்தான் சொல்லக்கூடிய எந்த கல்வியாகவும் சரி, இந்த கல்விகள் எல்லாம் பயனற்ற கல்விகள் தான்.
எந்த கல்வி வந்து படைத்த இறைவனை நினைவூட்டுகிறதோ, எந்த கல்வி பணிவை தருகிறதோ, எந்த கல்வி ஒரு நல்ல மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்கிறதோ, அதுதான் பயனுள்ள கல்வி, பலன் தரக்கூடிய கல்வி.